அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 5/2/2026 விசுபாவசு வருடம் தை மாதம் 22ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கா? இதுக்கு எதிர்மறையாக பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு நடந்திருக்குமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எல்லா தோஷ நிவர்த்திகளும் அனைத்தும் உங்களுக்கு சரி செய்து தரப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையப் போகிறது. கடினமான பணிகளையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமை காரணமாக நீங்கள் சக பணியாளர்களை காட்டிலும் முந்தி இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இது சாத்தியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சுய வளர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட ஏற்ற நாள். என்றாலும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கலாம். இதனால் சோர்வு காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்படலாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம். கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள். இன்று பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடுமையான பணிகள் காணப்படலாம். உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று கடுமையாக வன்மையாக நடந்து கொள்வீர்கள். இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று குறைந்து காணப்படலாம். செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும். இன்று பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய திறமையான தொடர்பு மூலமாக நல்ல பலன்களை காண முடியும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர உச்சாடனம் செய்வது, ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமாக சிறப்பாக உணர முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்களுடைய கடின உழைப்பு மூலமாக மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை இன்று சம்பந்தமாக கருத்துக்களை துணையோடு மனம் திறந்து ஆலோசிப்பீர்கள். அகந்தை போக்கை முறியடிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சவால்கள் காணப்படலாம். நீங்கள் திறமையாக கையாள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படலாம். பொறுமையை இழப்பீர்கள். இது உங்களது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. தேவையற்ற மருத்துவ செலவுகள் காணப்படலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கவலைகளுக்கு ஆளாக நேரிடலாம். இதனால் உங்களது அடிப்படை பணிகளை கூட உங்களால் செய்ய இயலாது. சகஜமான அணுகுமுறை தேவை. பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையின்மை காரணமாக இன்று பணியில் மந்த நிலை காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான செலவுகள் காணப்படலாம். இன்று பொறுப்புகளை எதிர்கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமை மிகவும் அவசியம். மனதில் குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு 1-2 முறை யோசித்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. மந்தமாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம். சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். உங்களுடைய செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்று இந்த வகையில் நற்பலன்கள் காணப்படும். பிறரோடு சுமூகமாக பழகுவது நன்மையை கொடுக்கலாம். இன்று பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு காரணமாக மேல் அதிகாரிடத்தில் நற்பெயரை பெறுவீர்கள். பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படலாம். இன்று சம்பாத்தியம் அதிகரிக்கும். நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு மிக்க நாளாக இருக்காது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மகிழ்வை கொடுக்கலாம். இன்று செயல்கள் சுமூகமாக நடைபெறாது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படாது. கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. உங்களுடைய துணையோடு கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும். இதனால் பணம் இழந்து கவலைப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மையும் காணப்படலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக பலன் கிடைக்காது. தைரியம் குறைந்து காணப்படலாம். என்றாலும் நம்பிக்கையோடு தைரியமாக மன ஆற்றலோடு நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகளை சுமக்க நேரிடலாம். சக பணியாளர்களுடனான உறவு திருப்திகரமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் திருப்தியற்ற உணர்வு காணப்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களது துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது. இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செயல்பாடு மிக்க நாளாக அமைகிறது. இன்று பொறுமையாக எதையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. துணையுடன் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மோசமானதாக காணப்படலாம். கூடுதல் பணம் செலவு செய்வீர்கள். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை காரணமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய நல்ல உறவை பராமரித்து நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடைய நல்லுறவு பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சகஜமாக மற்றும் நட்புடன் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.